தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எல்லொருக்கும் சீராறும் வரணமென திகழ்பரத கண்டமிது தேக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு கிளை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரமை சிறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கொடியேற்றம். School flag salute order. கொடி பாடல். தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து உணர்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியின் மேல் மதே மாதகம் என்று ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியின் மேல் மதே மாதகம் என்று தாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டோலில் வீசி பறந்தது பாரி தாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டோலில் வீசி பறந்தது பாரி தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி கம்பத்திகீழி எங்கும் காணொரு வீர பெருந்திர கூட்டம் கம்பத்தியுடைய காணி எங்கும் காணொரு வீர பெருந்திர கூட்டம் நமக்குரிய வீர தங்கள் நல்லுயிர் நீரும் கொடியை காக்க தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணி கொடி பாரி
Stand it is. எல்லாம் அப்படியே உட்காந்துக்கோங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீரதன் புதல்வர் இந்நினைவகச்சாதரி என்று பாடினார் முன்னறிப்புள்ளவர் முண்டாசு கவி. இத்தகு பழம் பெருமை மிக்க நம் தாய் திருநாட்டின் வரலாற்றில் பொன்னேடுகளில் பொறிக்கத்தக்க பொன்னான திருநாள் என்று. ஆம், இன்று 79வது சுதந்திர தின விழாவை இந்நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்நாளை நாம் உவகையோடும் உள்ளன்போடும் கொண்டாடுவோம். அனைவரையும் வணங்கி அன்புடன் அழைக்கிறேன். விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை. வந்தாரை வருக வருக என வரவேற்பது நம் பழந்தமிழர் மரபு. அவ்வழி அனைவரையும் வரவேற்க வருகிறார் நம் பள்ளியின் மூத்த தமிழாசிரியர் திருமதி சுமதி அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய 179வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் நம்மளுடைய பள்ளி தலைமையாசிரியர் அவர்களையும் மேலும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டிருக்கும் பாரத மாநில வங்கி மேலாளர் அவர்களையும் மற்றும் அவருடன் வருகை புரிந்திருக்கும் வங்கியின் பிற ஊழியர்கள் அவர்களையும், நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவி அம்மா அவர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும், மேலும் பெற்றோர் அனைவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. இவ்விழாவிற்கு தலைமையேற்றி நடத்தி தருமாறு நம் பள்ளியின் சொல்லிலும் செயலிலும் ஆற்றல் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு மாணவர்களுக்கு மாண்பு மிக்கவர்களாக மாற்ற ஏற்ற சிறப்புரையாற்ற வேண்டுகோள் வைக்கிறேன். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் மேடம் அவர்களையும் மற்றும் ப்ரொபேஷனல் சார் மற்றும் அவருடன் வந்துள்ள வங்கி பணியாளர்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக பொறுப்பேற்றுக் கொள்ள இதுவரை உப தலைவியாக இருந்து புதிதாக தலைவியாக பொறுப்பேற்க வந்துள்ள நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும், அடுத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இன்று 79வது சுதந்திர தின விழாவை நாம் பள்ளியில் சீரும் சிறப்புமாக கொண்டாடி வந்துள்ளோம். மேலும் நம் பள்ளி மாணவிகள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அரங்கத்திலும் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டுள்ளார்கள். நம்முடைய இந்த சுதந்திர திருவிழாவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே உறுதிமொழி என்னவென்றால், நம்முடைய கவனம் முழுவதும் படிப்பில் செலுத்தி நம் இந்த வயதில் படிப்பை தவிர நாம் வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிப்பிலே முழு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அரும்பாட்டுப்பட்டு நமக்காக வாங்கி தந்த சுதந்திரத்தைக்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் இந்நாளில் நாம் அனைவரும் நினைவு கூர்கிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 10 தலைமுறை வறுமையை கூட ஒரு தலைமுறை கல்வி, நீங்கள் கல்வி கற்றால் அந்த வறுமை நீக்கிவிட முடியும். அடுத்து நம்முடைய அரசு பள்ளியில் படிப்பது ஒரு அங்கீகாரமான ஒரு நிகழ்வாக இப்பொழுது அரசு முன்னெடுத்து பல்வேறு வகையான நலத்திட்டங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அதை நீங்கள் செம்மையாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் மேன்மேலும் உயர்வு பெற வேண்டும் என இத்தருணத்தில் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து நம் பள்ளிக்கு நாம் கேட்ட உடனேயே நம் பள்ளிக்கு மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கிய பாரத ஸ்டேட் வங்கிக்கு நாம் அனைவரின் சார்பாக பரத்த கலவோசத்துடன் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்கள்
நம் பள்ளிக்கு என்ன உதவி உங்களுக்கு வேண்டும் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 8 மணிக்கு பக்கமாக நாங்கள் போய் அப்புறம் பேசுகிறோம் மேனேஜர் சார்ட்ட. அப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கி முழுவதுமே இயங்கி கொண்டுள்ள அலுவலகத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவு அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்கள் பள்ளிக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் நிவர்த்தி செய்து தருகிறோம் என்ற வாக்குறுதியும் நமக்கு அளித்துள்ளார்கள். அடுத்து வங்கி மேலாளர் இல்லாத காரணத்தினால் உதவி மேலாளரையும் அவர்களுடைய அலுவலக பணியாளர்களும் நமக்கு வருகை புரிந்து இன்று நம்முடைய இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய பாரத வங்கியினுடைய உதவி மேலாளர் அவர்களை உங்கள் முன் சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், சில அறிவுரைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி காலையிலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பாரத ஸ்டேட் வங்கி இங்கே தான் இருக்கும். அங்கே இருக்கிற நாங்கள் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஊரில் படிக்கிற கல்வி செல்வங்களை படிச்சுட்டு இருக்கிற நீங்கள் தான் வந்து இந்த பேங்க்கை நல்ல வழியாக நடத்திட்டு போகிறதுக்கு யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஸ்கூல்லேருந்து நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை கற்றுக்கிட்டு வளரக்கூடிய மாணவ செல்வங்கள். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தோம். உங்களை மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நான் பாரத ஸ்டேட் வங்கி சார்பாக சொல்லணும்னா, கல்வியில் சிறந்து விளங்கணும், நம்ம ஸ்கூலுக்கு வர்றது எதுக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்குற மாதிரி படிக்கணும், நம்மளும் வேலைக்கு போகணும். ஸ்டேட் பேங்க்கில் வேலைங்கிறது சும்மா கிடையாது. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகட்டும், இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதி ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும், எல்லாமே இந்த சின்ன வயசில் படிக்கிறதுல தான். நம்ம ஒன்றும் 10வது 11வது 12வது படித்து முடிச்சுட்டு எல்லாம் யோசிக்க முடியாது. சின்ன வயசுலேயே ஒரு எய்ம் ஒன்று வச்சுக்கணும். கண்டிப்பாக நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணோம்னா இந்த வயசுலேருந்தே +2 முடிக்கிறதுக்கு போது ஒரு லெவலுக்கு ஒரு மோல்டிங் ஆயிடும். அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு டிகிரி இல்லை ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், எம்பிபிஎஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. அது மட்டுமே அப்படின்றது இல்லை. நாங்களும் அதையெல்லாம் கனவாக கண்டுட்டு தான் ஸோ இந்த லெவலில் சின்னதாக வந்திருக்கிறோம். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு சொல்கிற ஒரே அறிவுரை இதுதான், இந்த வயசு படிக்கிற வயசு மட்டும்தான். டீச்சர்ஸ் கண்டிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு டீச்சர்ஸை வந்து கண்டிக்கிறது, அதுவும் தப்பு தான். பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் செய்கிறோம். ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன அறிவுரை அப்படின்னா இது மட்டும்தான். இந்த வயசில் படிப்பு படிப்பு படிப்பு, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வரையாது கொடுப்பவர்கள் கடையிலும் வள்ளல்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான் என்று மாத்தட்டம் நாங்கள் வங்கி அலுவலர்களுக்கு நம் பள்ளியின் சார்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வளமான கருத்துக்களை நமக்கு தாங்குடன் நல்கிய அம்மா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பரிசளிப்பு நிகழ்வு. பெற்ற தாய் கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒருபோதும் நம்மை கைவிடாது என்பதை உணர்ந்து சீரிய முறையில் கற்று சிறந்த மதிப்பெண்களை பெற்ற நம் பள்ளியில் மாணவ கண்மணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நிகழ்வு நம் தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போற்றி அவர்களை கவனித்தார்கள். மாணவர்கள் கரகோஷம் எடுத்து அவர்களை வாழ்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
பரிசளிக்கும் நிகழ்வு 6ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு கௌரவிக்கும் நேரம். நம்முடைய பெற்றோராட்சி கழகத்தாளர்களையும் கழக தலைவர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அவர்களுக்கான அவர்களின் சிறப்பிக்கும் நேரம். வங்கி பணியாளர் அவர்களை கௌரவிக்கும் நேரம். மாணவிகள் கரவல் எழுப்பி வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி மேலாண்மைக்கு உறுப்பினர் அவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் எங்கள் பள்ளியின் அன்பு பரிசு. பரிசளிக்கும் நிகழ்வு முதல் இடம் பெற்ற மாணவிகள், முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கான பரிசளிக்கும் நிகழ்வு. 6ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயின்ற மாணவி ஜே சுபத்ரா முதல் இடம். கல்வியாண்டு 24 மற்றும் 25ஆம் ஆண்டில் முழு ஆண்டு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் மற்றும் 2ஆம் 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. பெற்றோர்கள் இருந்தால் தயவு செய்து மேடைக்கு வந்து இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மா ஸ்ரீ வர்ஷா 2ஆம் பரிசு. மூன்றாம் பரிசு ஸ்ரீ ஸ்ரீஜா. இந்த மாணவிகள் தற்பொழுது 7ஆம் வகுப்பில் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீஜா. வாய்க்க மாட்டேன். அடுத்து 6ஆம் வகுப்பு ஆங்கில வழியில் முதல் மதிப்பெண் மா ஐஸ்வர்யா முதலிடம். பவிக்ஷா 2ஆம் இடம். மித்ரா 3ஆம் இடம். அடுத்து 7ஆம் வகுப்பில் தமிழ் வழியில் பயின்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி மா நவதுர்கா தற்பொழுது 8ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஜி ஸ்ரீகா 2ஆம் இடம். மூன்றாம் இடம் எஸ் சுகவர்ஷா. ஆங்கில வழி ஜே கயல்விழி முதலிடம். பா கதினிஷா 2ஆம் இடம். ஓ ஹாஷினி 3ஆம் இடம்.
8ஆம் வகுப்பு தமிழ் வழியில் முதலிடம் கௌ மிதுனா ஸ்ரீநிதி. 2ஆம் இடம் கு அபிஸ்ரீ. 3ஆம் இடம் மு பி அக்ஷிதா ஸ்ரீ. ஆங்கில வழியில் முதலிடம் எஸ் எம் ரோஹிணி கிருஷ்ணா. 2ஆம் இடம் ஏ தேவதர்ஷினி. 3ஆம் இடம் பி சசிகா. 9ஆம் வகுப்பு தமிழ் வழி எஸ் யோகப்பிரியா முதலிடம். 2ஆம் இடம் டி கனிஷ்கா. 3ஆம் இடம் சி ஸ்ரீ மகிஷா. ஆங்கில வழி முதலிடம் ப ஆ பிரபா. 2ஆம் இடம் கே மோகிதா ஸ்ரீ. 3ஆம் இடம் வே மா விஷாலினி. 10ஆம் வகுப்பில் பொது தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவி தமிழ் வழியில் மா மதுமிதா முதலிடம். ரா பூர்விகா 2ஆம் இடம். ஆ ஷப்ரின் பானு 3ஆம் இடம். ஆங்கில வழியில் முதலிடம் எம் கரிஷ்மா. மா மதுமிதா 2ஆம் இடம். ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அவரவர்கள் வகுப்பில் மாணவிகளுடன் வந்து அந்த பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்கள் ஒரு நினைவுதான் மாணவிகளுக்கு ஒரு குரூப் போட்டோ. அதனால வந்து ஆசிரியர்கள் வந்து மேலே வந்து அந்த ஆசிரியர்களுடன் அந்த வகுப்பு எடுத்த 5 பாடங்களுக்குரிய ஆசிரியர்களும் மாணவியுடன் வந்து அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே வாங்கின மாணவிகளும் உங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கிளாஸ் டீச்சர்ஸோட வந்து வாங்கிக்கணும். சரி, இப்பொழுது 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். 10th ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ் எல்லாமே மேல கொஞ்சம் வாங்கம்மா. மூணு பேர் தான். உஷா போய் மேல வாங்க. ஆசிரியர்களுக்கு பலத்த கரகோஷம் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உழைப்பினால் தான் இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. டென்த் 10ஆம் வகுப்பில் முதலிடம் 10ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருமே வந்து அந்த பரிசை மாணவியிடம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுமிதா, பூர்விகா, ஷப்ரின் பானு மூவரும் அப்படி புகைப்படத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஆங்கில வழியில் பயின்ற மாணவிகள் எம் கரிஷ்மா, மதுமிதா, தீபிகா. எம் கரிஷ்மா, மதுமிதா, ஜி தீபிகா. சூப்பரா தெரியுறீங்க. அடுத்து 11ஆம் வகுப்பில் அறிவியல் பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவி எஸ் நந்தினி தேவி, C2. 2ஆம் இடம் SP சிவானி, C2. 3ஆம் இடம் SV கனிஷ்கா, C1. பதினொன்றாம் வகுப்பு கலைப்பிரிவில் வரலாற்று ஆசிரியரை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணிகவியல் ஆசிரியர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பதினொன்றாம் வகுப்பு கலைப்பிரிவில் முதலிடம் எம் மகாலட்சுமி, I2. இரண்டாம் இடம் எஸ் மதுமிதா, I1. மூன்றாம் இடம் கே ஜெயஸ்ரீ, I1. அடுத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவி எஸ் இனியா, C1. அறிவியல் பிரிவு ஆசிரியர்கள் சற்று மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அறிவியல் பிரிவு ஆசிரியர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மொழிப்பாட ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து முதுகலை ஆசிரியர்களுமே மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டுமே கலந்து கலந்து பின்னாடி தெரியவே பின்னாடி தெரியல இங்கிலீஷ் யாரும் நிற்கிறோம் யாரும் நாங்கள் மாற்றிட்டாங்க எல்லாரும் சைஸ் பெருசா
12ஆம் வகுப்பு முதலிடம் எஸ் இனியா C1, 2ஆம் இடம் எஸ் தன்யா யாழினி C2, 3ஆம் இடம் எஸ் பூமிகா B1. அடுத்து 12ஆம் வகுப்பு கலை பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவி எஸ் என் ஷாஹின் H. இரண்டாம் இடம் ஆர் மனோஜி. 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவிகள் இனியா தன்னுடைய பெற்றோருடன் வந்து பெற்றுக்கொள்வார். மாணவி வராமையால் அவருடைய பெற்றோருடன் பெற்றுக்கொள்கிறார்கள்மா. கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் தன்யா யாழினி 2ஆம் இடம் C2. பொது தேர்வில் பள்ளி அளவில் 2ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். எஸ் பூமிகா 3ஆம் இடம். நம்முடைய 3 சகோதரர்களுமே நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவிகள். இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம பூமிகாவோட அக்கா மகிமா அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தற்பொழுது கேம்பஸ் என்று அமெரிக்கன் கம்பெனியில் ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் பதிவில் தேர்வு பெற்றுள்ளார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியில் படித்த அக்காதணிகள் 3 பேரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 2024-25ஆம் கல்வியாண்டில் வணிகவியலில் பொது தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவிகள் SM ஷாஹின் வெற்றி பிரிவு மாணவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களுடன் பரிசு. அடுத்து வரலாற்றில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி எஸ் மதுமிதா ஐவன். அடுத்து முதலமைச்சர் திறனறி தேர்வு
நம் பள்ளி மாணவி A.K. ரேணுஸ்ரீ C2 மாணவி அன்புடன் வரவேற்கிறோம். பள்ளியின் சார்பாக மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு அனைத்து மாணவிகளுமே இத்தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பனிரெண்டாம் வகுப்பு கலைப்பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவி SM ஷாமின். இரண்டாம் இடம் R மனோஜினி ஐவன். மூன்றாம் இடம் S அஸ்மா ஐகோ. அடுத்து முதலமைச்சர் திறனறி தேர்வு சிறப்பாக எழுதி வெற்றி பெற்ற நம் பள்ளி மாணவி ரோஹிணி கிருஷ்ணா அவர்களுக்காக வாழ்த்தி பரிசுகளை வழங்குகிறேன். அடுத்து 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் தமிழில் 98 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு வாழ்த்துக்களுடன் மா மதுமிதா 11th B1 தற்பொழுது கடந்த ஆண்டு 10th E வகுப்பில் படித்த மாணவி. மா மதுமிதா தமிழில் 98 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவிக்கு நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களுடன் தனலட்சுமி ஆறுமுகம் அவர்களின் நிறைவாக வழங்கப்படுகிறது இப்பரிசு. அடுத்து ரா பூர்விகா. அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழாசிரியை அம்மா தனலட்சுமி ஆறுமுகம் அவர்களின் நினைவாக நமது பள்ளி சித்ரா ஆசிரியை மதுமிதா, பூர்விகா மற்றும் ரத்தினம் திருமலை நினைவாக கனிஷ்கா ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்.
திரு ரத்தினம் திருமலை நினைவாக தமிழில் 98 மதிப்பெண்கள் பெற்றதற்காக கனிஷ்கா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் பெற்றோருடன் வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போய் தான் மாணவிகள் அமைதி காக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். யாரையும் அவங்க பொண்ணுங்க முன்னாடி உட்கார வைங்க. புகைப்படங்கள் நமக்கு மலரும் நினைவுகளை ஏற்படுத்தும். எனவே புன்னகையோடு புகைப்படம் எடுக்க போஸ் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பதினொன்றாம் வகுப்பில்
பரிசுகளை பெற்ற மாணவிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆறு முதல் 8ஆம் வகுப்பு வரை பரிசு பெற்ற மாணவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். புகைப்படம் எடுக்க வருமாறு அன்புடன் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களும் 6 முதல் 8 வகுப்பு வரை கற்பித்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆறு முதல் 10ஆம் வகுப்பு வரை எடுத்த மாணவிகளுக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். சிறப்பாசிரியர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எங்கம்மா யாரு? சரி, வேற நம்ம பிடி மிஸ் தான் இங்கே வாங்க, நீங்களும் மேலே வாங்க. பிடி மிஸ்ஸும் மேலே வந்திருக்கலாம். வர சொல்லுங்க சீக்கிரம். உமா ஆசிரியர், மாணவிகளுக்கு ஒரு நினைவு. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஏமா எஸ்எம்சி தலைவி வாங்கலேம்மா, ஏமா நீங்க அதான் சூப்பர். நல்ல இருக்காடாங்க. யார் வந்து பொண்ணு? மேம் நல்ல இருக்காடா. அடுத்து சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவிகள் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு படித்து சென்ற கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பி பிரிவில் படித்து தமிழில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் திருமதி தமிழாசிரியர் திருமதி சுமதி அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். ஆசிரியருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை கரவொலி மூலம் தெரிவித்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரியங்கா மாணவி 100%, அதாவது முழுமையாக கல்வியாண்டில் அனைத்து நாட்களும் பள்ளிக்கு வந்தமையாக இந்த மாணவிக்கு சிறப்பு பரிசு வாழ்த்துக்களுடன். இது மிகப்பெரிய சாதனை அல்லவா? மாணவிகள் தொடர்ந்து நிறைய அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரத்னாஸ்ரீ ஸ்ரீ பிரியங்கா பிரியங்கா தமிழில் தேர்ச்சி பெற்றமைத்தாள். ரத்னாஸ்ரீ ஸ்ரீ மோனிகா ஸ்ரீ தௌகிகா ஹரினா ஸ்வேதா ஸ்வேதா ஜீவிதா वो अभिरामी वीजा सुजिता அன்புடன் வழங்கிய ஆசிரியருக்கும் மற்ற அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து NSS மாணவிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நேரம். கே கஷாம் குமாரி 12 years. NSS பொறுப்பாசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உமா மிஸ் அவர்களையும் வித்யா மிஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பி சரணி 12 years. ஆர் மோகனப்பிரியா 12th nursing. எஸ் ஓவியா 12th C1. மோகனப்பிரியா. அடுத்து எஸ் ஓவியா 12th C1. விஜயஸ்ரீ 12th C1. எஸ் கீர்த்தனா 12th CS. தன்யா யாழ்னி 12th C2. டி ஸ்வேதாஸ்ரீ 12th C2. வேதாஸ்ரீ கே 12th C2. ஜே நிவேதா 12th CS. நம் பள்ளியில் தேசிய மாணவர் படை மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகிறது. அம்மாணவிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மாணவிகள் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் எவ்வாறு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை தனக்கே உரிய இனிய எளிய நடையில் செந்தமிழில் உரையாற்ற வருகிறார் மாணவி மு கிருத்திகா ஸ்ரீ தென்பதி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சங்கநாதன் வழி நின்று என் தாய் தமிழை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தாருங்கள் தங்கள் செவிகளை. ஏதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியமில்லை உயிர்க்கு என்கிறது நம் பொய்யா மொழி. இப்படி இசைப்பட வாழ்ந்து நம்முடைய இந்தியாவின் கனவை நனவாக்கி நம்மை எல்லாம் கனவு காண சொன்னவர் நம் அக்னி ஏவுகணையின் தந்தை டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களே. அவர் விழித்திருக்கும் போது நம்மை கனவு காண சொல்கிறார். தூங்கும் போது வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு என்று நம் லட்சியத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார். உலகின் பெரும் பொருளாதார நாடுகளின் பட்டியலில் 2014 10வது இடத்தில் இருந்த இந்தியா தற்பொழுது 4வது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது. ஜெர்மனி, சீனா, அமெரிக்கா ஜெர்மனிக்கு அடுத்த நிலையில் உள்ளது. இதுவரை 4வது இடத்தில் இருந்த ஜப்பானை முந்தி இந்நிலையை அடைந்துள்ளோம். தற்போதுள்ள பொருளாதார வளர்ச்சி நிலை தொடர்ந்தால் 3 ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியை முந்தி 3வது இடத்திற்கு முன்னேறுவதற்கு நமக்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. நாடு வல்லரசு ஆனாலும் மக்களின் எண்ணங்களிலும் உள்ளங்களிலும்